ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி என்று இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கின்றேன் நண்பர்களே. ஒரு சிவாலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்தோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதுதான் உண்மை. என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எப்படி பாலபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதிவை தான் இதில் நான் கூற இருக்கின்றேன். ஆகையினால இந்த பதிவை முழுமையாக கேட்டு நீங்களும் பாலபிஷேகம் செய்து வாழ்வில் பயனடையுங்கள் நண்பர்களே. நம்முடைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்களில் சிவபெருமானுக்கு பல வகையான அபிஷேகம் எல்லாம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற அந்த விஷயம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனாலும் பாலபிஷேகம், அதிலிருந்து எடுக்கக்கூடிய தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், இதெல்லாம் சிவபெருமானுக்கு செய்வதனால் பல வகையான அற்புத பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்முடைய முன்னோர்களும் முனிவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் இந்த அபிஷேக முறைகளை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகையினால நாமும் நம்முடைய வாழ்க்கையில சிவபெருமானுக்கு பாலபிஷேகம், நெய் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இப்படிப்பட்ட அபிஷேகங்களை எல்லாம் செய்து நாம் வழிபட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் பல வகையான மாற்றங்கள் நடக்கும் என்பதுதான் உண்மை. மாடு அப்படிங்கிறத செல்வம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலினால் சிவபெருமானுக்கு நாம் அபிஷேகம் செய்து வழிபட்டோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் செல்வம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் இருக்கும். பால் போல பொங்கும் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வீட்டில் செல்வம் பெருகும். ஆகையினால எப்பவுமே நம்ம சிவன் கோயிலுக்கு சென்றோம் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு முறையாவது சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும். நீங்க சிவன் கோயிலுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா உங்களால பாலபிஷேகம் செய்ய முடியலனாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். நம்முடைய வேண்டுதலுக்காக நம்ம சிவபெருமானுக்காக நம்ம பால் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த பாலில் இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய தயிர், நெய், இவற்றால் நாம் சிவபெருமானை நாம் அபிஷேகம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நிச்சயமாக இருக்கும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை என்பது சிவபெருமானுடைய அருளினால் நமக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அது வந்த வேகத்திலேயே சரியாகிவிடும். ஆகையினால நம்ம சிவன் கோயிலுக்கு நம்ம செல்கின்றோம் அப்படின்னா நீங்க நிச்சயமாக இந்த பாலபிஷேக முறையை நீங்க செய்து வழிபடுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் இதை நீங்க சொல்லலாம். பல நாட்களாக இந்த நோய் தீரவில்லை, குணமடையவில்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவர்களை எல்லாம் சிவன் கோயில் சென்று பால் அபிஷேகம் செய்து வழிபட சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த நோய் என்பது மிக விரைவிலே சரியாகிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. அதே மாதிரி இந்த பால் அபிஷேகம் மட்டுமல்லாமல் நெய் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இந்த மாதிரியான அபிஷேகங்கள் எல்லாம் நாம் சிவபெருமானுக்கு செய்து வழிபட்டோம் அப்படி என்றால் பல நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லை அப்படி என்று வருந்தக்கூடிய அந்த குடும்பத்திற்கு குழந்தை நிச்சயமாக பிறக்கும் என்பதுதான் உண்மை. ஆகையினால குழந்தை வரம் வேண்டும் என்று நினைப்பவர்கள், வருந்துபவர்கள், நீங்கள் சிவன் கோயில் சென்று சிவபெருமானை தயிர் அபிஷேகம், நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், இப்படிப்பட்ட அபிஷேகங்களை எல்லாம் நீங்கள் செய்து வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக ஓரிரு நாட்களிலே குழந்தை வரம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. அது மட்டுமில்லாமல் இந்த பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், வெண்ணெய் அபிஷேகம், இந்த மாதிரியான அபிஷேகங்களை எல்லாம் செய்து வழிபட்டு வந்தோம் அப்படி என்றால் நம்முடைய தலைமுறை என்பது வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே செல்லும் நண்பர்களே. எப்போவுமே நம்ம சிவபெருமானை மனதிலே நினைத்து கொண்டு அவருடைய நாமத்தை ஜபித்து கொண்டும் சிவாலயத்திற்கு சென்று குடும்பத்தோடு சிவனுக்கு நாம் பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தோம் என்றால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், மகிழ்ச்சி பெருகும், செல்வம் பெருகும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை என்பது நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் நண்பர்களே. ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு முறையாவது பாலபிஷேகம், நெய் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இப்படிப்பட்ட அபிஷேகங்களை எல்லாம் செய்து சிவபெருமானின் அருளினால் உங்களுடைய வாழ்க்கையானது நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் நண்பர்களே. நம்முடைய இந்து சமயம் அப்படிங்கிற இந்த சமயமானது பலாயிரம் வருடங்களாக பின்பற்றப்பட்டு வரும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு சமயமாகும். நம்முடைய இந்த இந்து சமயத்தில் பல்வேறு வகையான சடங்குகள் சிவபெருமானுக்கு இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது நண்பர்களே. ஆனாலும் குறிப்பாக சிவன் கோயில்களில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்வதில் பல்வேறு வகையான
அபிஷேக முறைகளும் ஆராதனை முறைகளும் பல வகைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா பல வகையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதனால் என்னென்ன நன்மைகள், என்னென்ன பலன்கள், என்ன புண்ணியங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட பலன்கள் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போகின்றோம். சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், இப்படி பலவிதமான அபிஷேகங்கள் எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த பால் அபிஷேகம் செய்வதனால் என்ன பலன்கள் கிடைக்கும், திருநீர் அபிஷேகம் செய்வதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாமும் பால் அபிஷேகம் இப்படிப்பட்ட அபிஷேகங்களை எல்லாம் செய்து அதற்குண்டான பலன்களை எல்லாம் நாமும் பெற முடியும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து நாமும் வழிபடலாம் நண்பர்களே. நம்முடைய முன்னோர்களும் முனிவர்களும் ஓலை சுவடிகளிலும் சரி, பாறைகளிலும் சரி, பல இந்து புராணங்களிலும் சரி, என்னென்ன அபிஷேகங்கள் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நண்பர்களே. அவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். எந்தெந்த அபிஷேகங்கள் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படி என்பதை இதில் நான் கூறுகின்றேன். தெளிவாக கேட்டுக்கொண்டு அந்த அபிஷேக முறைகளை நீங்களும் செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் நண்பர்களே. பால் அபிஷேகம் செய்து சிவபெருமானை மனதார வேண்டும் போது நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. சிவபெருமானின் மனம் குளிரும்படி பாலபிஷேகம் செய்து அவரை மனதார அவரின் பாதம் பணிந்து வேண்டும் போது நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. அதாவது நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு சென்றிருக்காங்க இல்லையா. நம்முடைய வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது பல போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில பல வகையான நோய்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றது. எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி, நமக்கு அது வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு முறை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு முறையாவது சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கி நம்முடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. அதே மாதிரி அந்த பாலில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த தயிரினை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தோம் என்றால் புத்திர விருத்தி என்பது குறைவில்லாமல் இருக்கும் நண்பர்களே. ஒரு குடும்பம் இருக்கின்றது, முன்னாடிதான் சொல்லுவோம் இல்லையா, என்னன்னா ஒரு குடும்பத்தில் 10-15 பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பெற்றெடுப்பதே பெரும் தவமாக இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தோம் என்றால் பல வருடங்களாக பல மாதங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகையினால குழந்தை இல்லை என்று வருந்துபவர்கள் சிவன் கோயில் சென்று சிவபெருமானுக்கு தயிரினை கொண்டு அபிஷேகம் செய்து வேண்டினால் நிச்சயமாக புத்திர விருத்தி என்பது கிடைக்கும். ஆகையினால உங்கள் அருகில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சிலர் குழந்தை இல்லாமல் வருந்தி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நீங்கள் கண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களிடம் சொல்லுங்கள், இப்படி சிவபெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்து நீங்கள் வேண்டும் பொழுது நிச்சயமாக குழந்தை பிறக்கும் என்று நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கும் அது புண்ணியம், அவர்களுக்கும் புண்ணியம் நண்பர்களே. அதே மாதிரி அந்த பாலில் இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அந்த நெய்யினை கொண்டு பரம்பொருளாகிய சிவபெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டு வேண்டினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மோட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. ஆகையினால எப்போவுமே நம்ம எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நாம் முழு மனதாக சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தோம் என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த நேரங்களில் கூட ஏதாவது ஒரு சொரூபத்தில் வந்து நமக்கு சிவபெருமான் உதவியாக இருப்பார் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு துன்பமான நிலையும் சரி, வருந்தக்கூடிய ஒரு நிலையும் சரி, எந்த ஒரு நிலை வந்தாலும் நம்மை கைவிடாமல் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் என்றால் நம்முடைய சிவபெருமான் தான். ஆகையினால நீங்கள் சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் கண்டிப்பாக செய்து வழிபட வேண்டும் நண்பர்களே.
உங்களுடைய வாழ்க்கையில் சிவபெருமான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பாளனாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். ஆகையினால வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிவன் கோயில் சென்று சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் நண்பர்களே. அதே மாதிரி அந்த அற்புதமான பசுமாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய பஞ்ச காவியத்தில் இருந்து நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வேண்டினால் உங்களுக்கு ஆன்ம விருத்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. பொதுவாக அபிஷேகங்கள் எல்லாம் பல வகைகளில் இருக்கின்றது. இப்போது கூட பார்த்தோம் இல்லையா, நெய் அபிஷேகம் செய்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும், பால் அபிஷேகம் செய்தால் செல்வம் பெருகும். இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் பல பலன்கள் இருக்கின்றது. ஆனாலும் இந்த பஞ்சகாவியம் இந்த அபிஷேகமானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த பஞ்சகாவியத்தை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்து வேண்டினால் ஆன்ம விருத்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேக வழிபாடு முறை என்றால் இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிற அந்த ஒரு அபிஷேகம்தான். இந்த அபிஷேக முறையினை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்து வழிபட வேண்டும் நண்பர்களே. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சகாவிய அபிஷேக முறையை நீங்கள் செய்து வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படி என்பது கோபுரத்தை போலவே உயர்ந்த நிலையை அடையும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையை கோபுரத்தை போலவே உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வார் நண்பர்களே. குழந்தைகளுக்கு கல்வியிலும் சரி எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஞானம் என்பது கிடைக்கும். இந்த பஞ்சகாவியத்திற்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கின்றது நண்பர்களே. ஆகையினால சிவன் கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் பஞ்சகாவியத்தை வைத்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே. இப்படி பெரும்பாலும் பசுவின் பால் அல்லனா பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களான அந்த நெய், தயிர் இவற்றினால் அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாக இன்றைய காலகட்டங்கள் வரை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் பசுமாட்டினுடைய காம்புகளில் 7 சமுத்திரங்கள் வாசம் செய்வதாக இந்து புராணங்களில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் நண்பர்களே. கோவில்ல பல பூஜைகள் நடைபெற்றாலும் இந்த பூஜை என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சிறப்புக்குரிய பூஜை. பல்வேறு வகையான ஆற்றல் நலன்களை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு பூஜையாகும். அந்த பூஜை என்ன, அந்த பூஜையில் எப்படி நாம் கலந்து கொள்வது, நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எப்படி அந்த பூஜையில் கலந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். அது என்ன பூஜை அப்படின்னா சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாக ஒரு ஆலயத்தில் காலையில் இருந்து பள்ளியறை பூஜை என்பது இரவு வரைக்கும் வெவ்வேறு வகையான சிறப்புகளில் இருக்கின்றது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது இல்லையா. எந்த பூஜையை எப்படி நாம் கலந்து கொண்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எல்லோருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் சிலருக்கு இந்த விஷயம் தெரிந்திருப்பதில்லை. ஆகையால் இந்த பள்ளியறை பூஜையை தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பள்ளியறை பூஜை எதற்கு, இதன் சிறப்பு என்ன, இப்பூஜையில் கலந்து கொண்டால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக பள்ளியறை பூஜை எதற்காக, சிவபெருமான் தன்னுடைய சன்னதியில் இருந்து அம்பாளுடைய சன்னதிக்கு எழுந்தருளி வந்து சிவசக்தி ஐக்கியமாக விளங்கக்கூடிய பூஜை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியறை பூஜை தான். இந்த பள்ளியறை பூஜை என்பது எவ்வாறு நடைபெறும் அநேகமாக பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்காக நான் இதை சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது சுவாமியினுடைய திருப்பாதங்களை சுவாமியினுடைய சன்னதியிலே வைத்து நன்கு அழக அலங்காரம் செய்து அதை அப்படியே ஒரு பல்லக்கில் வைத்து அதை தொண்டர்கள் அந்த பல்லக்கினை சுமந்து வர மேளங்கள், அதாவது எல்லா விதமான வாத்தியங்களும் வாசிக்க பக்தர்கள் எல்லாம் சிவபெருமானின் நாமத்தை சொல்லிக்கொண்டே வர அது தாயாருடைய சன்னதிக்கு வந்து சேரும். அம்பாளுடைய சன்னதிக்கு வந்த உடனே அம்பாள் வந்து சுவாமியை பாத சேவை செய்து வரவேற்று உள்ளே அழைத்து கொள்வார். சுவாமியையும் அம்பாளையும் மூஞ்சலில் எழுந்தருள பண்ணி பாராயணம் எல்லாம் பாடி மலர்கள் பழங்கள் நெய்வேத்தியம் பண்ணி ஊஞ்சலில் சேவை பண்ணுவாங்க. நல்ல அற்புதமான பக்தர்கள் எல்லோரும் மனம் மகிழும்படி பூஜை நடக்கும். இதை பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த பூஜையானது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு பூஜை தான். நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். இத்தனை சிறப்புக்குரிய இந்த பள்ளியறை பூஜையிலே நாம் கலந்துக்கிட்டோம்னா எங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா. பொதுவாக பள்ளியறை பூஜை அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் இருக்கின்றது. முதலிலே அந்த இடத்தை சுத்தமான தண்ணீரால் நல்லா துடைக்கணும்.
அதிலே கோலம் போட்டு நிறைய பேர் அதை இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதே போல சிவன் ஆலயத்தில் பள்ளியறை பூஜைக்கு கோலமிட்டு வழிபாடு செய்தீங்கன்னா மகாலட்சுமி அவர்களுடைய இல்லத்திலும் மனதிலும் வாசகம் செய்வாள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு நலனாக இருந்தாலும் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல பால் நைவேத்தியம் எடுத்துட்டு வர்றவங்க நல்ல பசும்பாலினை தாராளமாக எடுத்துட்டு வாங்க. இந்த பாக்கெட் பால் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. நல்ல சுத்தமான பசும்பாலை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு அழகா அந்த நெய்வேத்தியத்தினை சுவாமிக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். இப்படி சிலர் வந்து கொடுப்பாங்க. இதே போல அந்த பாலை தொடர்ந்து செய்ய உதவினால் நல்ல பசங்க அப்படிங்கிறது அவங்க பரம்பரையாக கிடைக்கக்கூடிய ஒரு வரமாக இருக்கும். அதாவது இந்த பால் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்க இந்த பள்ளியறை பூஜைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பரம்பரையானது குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ஒரு குறைவில்லாமல் பிறந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். இதே போல குழந்தை இல்லாதவர்கள் பாலினை நைவேத்தியமாக கொடுத்து அந்த பாலினை குடித்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நல்ல ஞானமுள்ள குழந்தைகள் பிறப்பார்கள். ஆகையினால பாலினால் அபிஷேகம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இதுபோல இந்த பள்ளியறை பூஜைக்கு மலர்கள் கொண்டு வந்து கொடுத்தால் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். என்ன வகையானது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அவை எல்லாமே இல்லத்தில் நிரந்தரமாக இருக்கும். அதே போல தேகத்தால் உழைத்து இந்த பல்லக்கினை சுமந்து வருபவர்கள் எல்லாம் பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா சுவாமியை சுமக்கிறது என்பது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அப்படி ஒரு சுவாமியை சுமந்து கொண்டு வருபவர்கள் பெரும் செல்வந்தர்களாக இப்பிறவிலும் சரி எடுக்கின்ற பிறவிலும் சரி அவர்கள் செல்வந்தர்களாகவே இருப்பார்கள். இதையும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளியறை பூஜை நடைபெறுகின்ற போது நல்லெண்ணெயினால் தீபம் ஏற்றி ரொம்ப நல்ல அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்தால் கல்வி நிறுவனங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது நிறைய பல்கலைக்கழகங்கள் பள்ளிகள்லாம் வைத்திருப்பாங்க இல்லையா? இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி பல முறை இவர்களுடைய வாழ்க்கையில சிவன் கோயில் சென்று பள்ளியறை பூஜையில் இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களாக இருப்பார்கள். ஆகையினால நீங்களும் ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிகாரியா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு நல்லெண்ணெயில் தீபமேற்றி வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த பாக்கியம் என்பது கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு விஷயம் இருக்கின்றது. அதாவது அன்றாடம் யார் ஒருவர் இந்த பள்ளியறை பூஜையில் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் உண்மையான சிவபக்தியோடு வழிபடுகிறார்களோ நாதஸ்வரம், தபில், கைலாயஸ்வரம் இது போன்ற வாத்தியங்களை வாசித்து கொண்டும் உள்ளம் உருகி சுவாமியினுடைய மந்திரத்தை பாராயணம் செய்து கொண்டு வருகின்ற சிவனடியார்களுக்கு திருக்கைலாயத்தில் எம்பெருமானை சுற்றி சேவை செய்யக்கூடிய ஒரு சிவனங்களாக மாறுகின்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு ஒரு புண்ணியமான விஷயம் இல்லையா? இப்படி ஒரு மனநிலை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் சிவபெருமானுடைய அருள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியறை பூஜை என்பது எவ்வளவு ஒரு விசேஷமானது. இதை தவிர கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஒரே பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியறை பூஜை தான். கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியறை பூஜையில் வழிபடுவது அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பெரிய பிரச்சனையாக வரும். என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கு புரிதல் இல்லாத சண்டைகள் என்பது நடந்து கொண்டே தான் இருக்கு. எப்போவுமே சண்டையாக இருக்கும், ஒத்துமையே இருக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய பல குடும்பம் இருக்கு இல்லையா? அதுபோல இருக்கக்கூடிய கணவன் மனைவி வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான பூஜைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியறை பூஜை தான். இது வெறும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக மட்டும் நடக்கக்கூடிய ஒரு பூஜை கிடையாது. உயர் பதவி கிடைக்கணும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கணும், அதே மாதிரி நீண்ட நாட்களாக நோய் நீங்கணும், வேலையில் மேம்பாடு கிடைக்கணும், அதே மாதிரி வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கல், ஏகப்பட்ட பிரச்சனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை இப்படின்னு சொல்கிற அனைவருக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் ஒரு மன மகிழ்ச்சியையும் அதே மாதிரி வியாபாரத்தில் நஷ்டமே ஏற்படாது வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பூஜைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியறை பூஜை தான். இது எந்த கோவிலில் விசேஷமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோவில்களிலுமே இது விசேஷமானது தான். ஆனாலும் மதுரை மீனாட்சி அம்மன் பள்ளியறை பூஜை என்பது மிக மிக விசேஷமானது.
ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு கோவிலில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. பள்ளியறை பூஜை அப்படிங்கிற அந்த ஒரு பூஜையை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்க்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அம்பாள் அழகாக வெண்பட்டு உடுத்தி எல்லோருக்கும் தரிசனம் காட்டிய பிறகு சுவாமியை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாள். சுவாமி சன்னதியில் இருந்து அப்படியே பல்லக்கில் அடியார்கள் புடைசூழ பக்தர்கள் சிவபெருமானுடைய நாமத்தை பாராயணம் செய்ய அப்படியே சிவபெருமாள் அம்பாளுடைய சன்னதிக்கு எழுந்தருள்வார். அப்படி வந்த உடனே அந்த கொடிமரத்திற்கு முன்னே சுவாமியை நிறுத்தி வைப்பார்கள். அப்போது அம்பாளை எழுந்து வந்து சிவபெருமானுடைய பாதத்தை பூஜை செய்து ஆரத்தி எடுத்து வரவேற்பார். அந்த அழகான காட்சியை காண 1000 கண்கள் வேண்டும் அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு பள்ளி அறையிலேயே ஊஞ்சல் சேவை பண்ணி அப்புறமா பக்தர்கள் எல்லோருக்கும் நைவேத்தியம் கொடுத்து ரொம்ப அழகா இது நடைபெறக்கூடிய அந்த பள்ளியறை பூஜையிலே அம்பாள் நமக்கு காட்சி தருகின்ற அந்த கோலத்தை காண்பதற்கு நாம் ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டுங்க. வாழ்க்கையிலே இந்த பள்ளியறை பூஜையை பார்ப்பது என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் பல இடங்களிலும் சொல்லியிருக்காங்க. அன்னை மீனாட்சி 8 விதமாக சக்திகளில் நமக்கு காட்சி தருகிறாள். இதில் பள்ளியறை பூஜையில் சோடசி என்ற நாமத்தோடு அம்பாள் நமக்கு அருள் புரிகின்றார். காலையிலேயே நடை திறத்தல்னு சொல்றதுல இருந்து இரவு நடை சாட்சி பள்ளியறை பூஜை முடியும் வரைக்கும் மதுரை மீனாட்சி 8 வித சக்திகளில் அருள் புரிகின்றாள். அதாவது பார்த்தீங்கன்னா மகாஷோடசி, பாலா, புவனேஸ்வரி, கௌரி, சியாமலா, மாதங்கி, பஞ்சதகி, சோடசி இப்படி 8 வகையான இந்த ரூபங்களில் இந்த சோடசி என்ற தரிசனத்தோடு அம்பாள் நமக்கு பள்ளியறையில் காட்சி தருகின்றாள். இந்த நேரத்தில் அம்பாளை பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும். அதனால வாய்ப்பு இருக்கிற எல்லோரும் பள்ளியறை பூஜையில் கலந்துக்கோங்க. எல்லோரும் மதுரைக்கு வர முடியாதமா அப்படின்னு சொல்றதெல்லாம் புரியுது. உங்க ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சிவன் கோயிலா இருந்தாலும் பரவாயில்லை, அங்க நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. அங்கே நம்மால் என்ன பணிகள் செய்ய முடியுமோ, அதாவது இறைவனை பொருட்களால் வழிபடுவதுன்னு ஒன்று இருக்கு, ஆனால் உடல் உழைத்து வழிபடுவதுன்னு ஒன்று இருக்கு. ஆனால் உடலால் உழைத்து வழிபடுவது அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப ரொம்ப புண்ணியம், நல்ல பலனை நமக்கு தரும். இந்த பள்ளியறை பூஜையிலே நம்மால் என்ன பங்கு அளிக்க முடியுமோ அதை செய்து நாம் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக மிக உயர்ந்த பலன்களை நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த பஞ்சகாவியம், இந்த அபிஷேகமானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த பஞ்சகாவியத்தை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்து வேண்டினால் ஆன்ம விருத்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேக வழிபாடு முறை என்றால் இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிற அந்த ஒரு அபிஷேகம்தான். இந்த அபிஷேக முறையினை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்து வழிபட வேண்டும் நண்பர்களே. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாராக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சகாவிய அபிஷேக முறையை நீங்கள் செய்து வழிபட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படி என்பது கோபுரத்தை போலவே உயர்ந்த நிலையை அடையும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையை கோபுரத்தை போலவே உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வார் நண்பர்களே. குழந்தைகளுக்கு கல்வியிலும் சரி எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஞானம் என்பது கிடைக்கும். இந்த பஞ்சகாவியத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கின்றது நண்பர்களே. அகையினால சிவன் கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் பஞ்சகாவியத்தை வைத்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களே. இப்படி பெரும்பாலும் பசுவின் பால் அல்லனா பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களான அந்த நெய், தயிர் இவற்றினால் அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாக இன்றைய காலகட்டங்கள் வரை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் பசுமாட்டினுடைய காம்புகளில் 7 சமுத்திரங்கள் வாசம் செய்வதாக இந்து புராணங்களில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் நண்பர்களே. எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்களா? 7 சமுத்திரத்தையும் அடக்கியிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படி என்றால் அந்த பசுமாட்டினுடைய காம்பு. இதைத்தான் இந்து புராணங்களில் தெளிவாக அழுத்தமாக கூறிட்டு சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த காம்புகளிலிருந்து பெறக்கூடிய அந்த பசுமாட்டு பாலினை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபடும் போது
நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே. அப்படிப்பட்ட அந்த பசுமாட்டின் காம்புகளிலிருந்து வரும் பாலை கொண்டு சிவபெருமானை நாம் அபிஷேகம் செய்து வழிபடும் போது 7 சமுத்திரங்களை கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் செய்ததாக கருதப்படுகிறது. இவை சிவபுராணங்களிலும் சரி, பல இந்து புராணங்களிலும் தெளிவாக அழுத்தமாக கூறியிருக்கின்றார்கள் நண்பர்களே. ஆகையினால நம்ம பசுமாட்டு பாலில் இருந்து அபிஷேகம் செய்யக்கூடிய எந்த ஒரு அபிஷேகமாக இருந்தாலும் அதற்கு நல்ல பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். எல்லாமே சரிங்க, சிவபெருமானுக்கு எப்படி பாலபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு தானே கேட்குங்க. மிக அழகாக எளிமையாக சிவபெருமானை நாம் அபிஷேகம் செய்து வழிபடலாம் நண்பர்களே. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு முறைதான். நகரங்களில் இருக்கக்கூடிய பெரிய கோபுரங்களை உடைய சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சாதாரணமாக ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நன்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக அந்த ஆலயத்தில் நீங்கள் சுத்தம் செய்து உங்களால் முடிந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் நண்பர்களே. சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை முதலில் தண்ணீரால் நன்கு கழுவ வேண்டும். அந்த தண்ணீரால் பலமுறை நாம் நன்கு சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அந்த சிவலிங்கத்தை நன்கு கழுவி அந்த இடத்தை நாம் தூய்மையாக வைக்க வேண்டும் நண்பர்களே. அதன் பின்னர் நாம் வீட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த பசுமாட்டு பாலினால் சிவபெருமானை உள்ளம் குளிரும்படி பாலபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். நாம் எவ்வளவு வேண்டுமென்றாலும் பால் அபிஷேகம் செய்யலாம் நண்பர்களே. 2 லிட்டர் தான் ஊற்றி நம்ம வழிபடணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு எவ்வளவு முடியுமோ நம்ம எவ்வளவு நாளும் பால் அபிஷேகம் செய்யலாம் நண்பர்களே. சிவபெருமான் அதை மனதார ஏற்றுக்கொள்வார். நீங்கள் அதனால் கொஞ்சம் நீங்கள் பால் அபிஷேகம் செய்தால் கூட போதும். இவ்வளவு பால் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி என்ற எந்த ஒரு வரமுறையும் இல்லைங்க. உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டாலே போதும். 100 பால் கிடைத்தாலும் சரி, 2 லிட்டர் கிடைத்தாலும் சரி, உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் பாலினை வாங்கி, குறிப்பாக பசுமாட்டு பால், நீங்கள் அதை வைத்து அபிஷேகம் செய்தால் சிறப்பாக இருக்கும். ஆகையினால பாக்கெட் பாலை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் கொஞ்சமாக அபிஷேகம் செய்தாலும் தூய்மையான பசுமாட்டு பாலினால் அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபட வேண்டும் நண்பர்களே. பசுமாட்டின் பாலினால் நன்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவபெருமானின் மனமானது குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக சிவபெருமான் நிறைவேற்றுவார். பொதுவாக மாடு என்றால் செல்வம் என்று சொல்வார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட பசுவின் பாலை வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வேண்டினால் நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் என்பது குறைவில்லாமல் இருக்கும் நண்பர்களே. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் பூஜை அறை மட்டுமல்ல, சுவாமி படங்களை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சுவாமி சிலையாக இருக்கட்டும், இல்லைனா அந்த சுவாமி படங்களை வைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட திசை என்பது மிக சரியான ஒன்றுங்க. எப்படி வைப்பதால் மட்டுமே அந்த தெய்வத்தின் அருளை நாம் முழுமையாக பெற முடியும். இவற்றையெல்லாம் மாற்றி வைக்கும்போது சில நேரங்களில் நம்முடைய வீடுகளில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகையினால சுவாமி படங்களாக இருக்கட்டும், அந்த சுவாமி சிலைகளாக இருக்கட்டும், வீட்டில் பூஜை அறையில் எந்த திசையில் வைத்து வழிபட வேண்டும் என்பது சில வழிமுறைகள் இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த பதிவிலை பார்க்க போகின்றோம். அதே மாதிரி நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறைகளில் சிவபெருமானின் எந்த ரூபத்தை வைத்து வழிபட வேண்டும், எந்த ரூபத்தை வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றிய சில விஷயங்கள் இருக்கின்றது. அதை பற்றியும் பார்க்க போகின்றோம். சிவபெருமானை லிங்க வடிவில் நாம் பூஜை அறையில் வைத்து வழிபடும் பொழுது அதற்கு தினமும் முறையாக பூஜை செய்யவில்லை என்றால் சிவனின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும். ஆகையினால தினமும் அந்த சிவலிங்கத்தை நாம் தூய்மை செய்துவிட்டு பூஜை அறையில் நாம் நெய்வேத்தியம் செய்து சிவபெருமானை மனதார வழிபட வேண்டுங்க. இப்படி நம்ம சிவலிங்கம் வழிபட நினைப்பவர்கள் இந்த மாதிரியான பரிகார முறைகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி சிவபெருமானின் புகைப்படங்களை வைத்து வழிபட நினைப்பவர்கள் சுவாமியின் திருவுருவ படத்திற்கு சந்தனம் குங்குமத்தினால் அலங்காரம் செய்து சிறிய மலர்கள் ஏதாவது வைத்து சிவபெருமானின் படத்திற்கு கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தருங்க. அனைவருக்குமே தங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை வீட்டில் வைத்து தினமும் பூஜை செய்து அதை வழிபட்டு அந்த தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது.
ஆனாலும் அனைத்து தெய்வங்களின் படங்களையும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து வழிபடுவதற்கு ஏற்றதாக இருக்காது. உக்கிர தெய்வங்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து வழிபடவே கூடாதுங்க என்ற ஒரு வரமுறை இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த உக்கிரமான தெய்வங்களின் புகைப்படங்களை வைத்து வழிபடக்கூடாது. சில தெய்வங்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது வாஸ்துப்பட வீட்டில் கஷ்டங்கள் எல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கின்றது. அந்த மாதிரியான நல்ல அற்புதமான தெய்வங்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் மறைந்து நேர்மறையான விஷயங்கள் என்பது வந்துவிடும். நம்முடைய சிவபக்தர்களுக்கும் சிவனுடைய சின்னங்களான புகைப்படங்கள், சிவபெருமானுடைய லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய உருவங்கள் ஆகியவற்றை எல்லாம் வைத்து பூஜை அறையில் வழிபட வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இல்லையா? ஆனால் சிவபெருமானின் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற ஒரு குழப்பமும் சிலருக்கும் இருக்கின்றது. சிலரின் வீடுகளில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்து பூஜை செய்வார்கள். ஆனால் சிவலிங்கம் வைத்து வழிபடுவதற்கென்று சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. அவற்றை நாம் சரியாக பின்பற்ற முடிந்தால் மட்டும்தான் நாம் சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை வைத்து வீட்டில் வைத்து வழிபட வேண்டுங்க. இல்லைனா கண்டிப்பாக வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது. அதற்கு தேவையான நெய்வேத்திய முறைகளும் வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளையும் பின்பற்றி நாம் தினமும் சிவலிங்கத்தை நாம் வழிபட வேண்டுங்க. சிவலிங்கத்தை வைத்து வழிபட நினைப்பவர்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை சுத்தமாக வைத்து அந்த இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து வழிபட வேண்டுங்க. தினமும் முறையாக அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அதற்கு தேவையான நெய்வேத்தியங்கள் பூக்கள் எல்லாம் வைத்து இறைவனை மனதார வழிபட வேண்டுங்க. சிவலிங்கம் மட்டுமல்லைங்க, எந்த ஒரு சுவாமி சிலையாக இருந்தாலும் சரி, வாரத்திற்கு ஒரு முறையாவது அதை நீரினால் சுத்தம் செய்து பூஜைகள் செய்ய வேண்டும். வீட்டில் விக்கிரகம் வைத்திருந்தால் அதற்கு தினமும் நெய்வேத்தியம் என்பது கண்டிப்பாக வைத்து வழிபட வேண்டும். சுவாமி சிலை வீட்டில் இருப்பது சுவாமியே நம்முடைய வீட்டில் எழுந்தருள்வதற்கு சமம் என்பதால் அவற்றை பட்டினி போடாமல் அந்த தெய்வத்திற்கு தேவையான நெய்வேத்தியம் அனைத்தையும் நாம் படைத்து வழிபட வேண்டுங்க. அப்படி இல்லை என்றால் அந்த தெய்வத்தின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை மனதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் அப்பன் சிவபெருமான் பல சுரூபங்களில் நமக்கு காட்சி தருகின்றார். எந்த உருவங்களை வைத்து வழிபடும் பொழுது நம்முடைய வீட்டில் என்ன பலன்கள் கிடைக்கும்? தியான நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் அமர்ந்திருக்கும் இந்த திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நேர்மறையான விஷயங்கள் என்பது அதிகமாக இருக்குங்க. அமைதி வளம், செல்வ வளம், குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது குறைவில்லாமல் இருக்குங்க. அதனால தியான நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் புகைப்படத்திற்கு நாம் பூஜைகள் செய்து அதற்கு நெய்வேத்தியங்கள், கற்பூர ஆராதனை அவற்றையெல்லாம் காட்டிவிட்டு நாம் வழிபட வேண்டுங்க. குடும்பம் என்பது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குங்க. சிவபெருமானுடைய சிலை அல்லது அவருடைய படத்தை வீட்டில் வைக்கும் பொழுது வடக்கு திசையிலே வைத்து வழிபடுவது மிகுந்த பலனை தருங்க. வாஸ்து சாஸ்திரப்படி நம்முடைய கைலாய மலை என்பது வடக்கு திசையிலேயே உள்ளதால் சிவபெருமானின் படத்தை வடக்கு திசை நோக்கி வைத்தே நாம் வீட்டில் வைத்து வழிபட வேண்டுங்க. மிகுந்த பலனை தரும். பொதுவாக அனைத்து தெய்வங்களின் புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி வைத்து தான் நாம் வழிபடுவோம். ஆனாலும் சிவபெருமானின் புகைப்படத்தை நாம் கைலாய மலை எப்படி வட திசை நோக்கி இருக்கின்றதோ அந்த திசையிலே நம்முடைய சிவபெருமானின் திருவுருவ படத்தை வைத்து வழிபட்டு வந்தோம் என்றால் நம்முடைய இல்லத்தில் செல்வ வளம் என்பது குறைவில்லாமல் இருக்குங்க. கல்வி, ஞானம், ஐஸ்வர்யம் எல்லாம் குறைவில்லாமல் இருக்குங்க. அதனால சிவபெருமானின் எந்த ஒரு புகைப்படமாக இருந்தாலும் சரி, பூஜை அறையில் வைத்து வழிபடுகின்றோம் என்றால் கண்டிப்பாக வடக்கு திசையில் வைத்து வழிபடுவது மிகுந்த பலனை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும். புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வாஸ்து சாஸ்திரங்களின்படி சிவபெருமானின் படங்களை வீட்டில் வைத்து வழிபடுவது என்பது நம்முடைய இல்லத்திலே மங்களம் என்பது குறைவில்லாமல் இருக்குங்க. இதனால் வீட்டில் அமைதி எப்பொழுதுமே சூழ்ந்திருக்கும், செல்வ வளம் நிறைந்திருக்கும், மகிழ்ச்சி என்பது குறைவில்லாமல் இருக்குங்க. நம்முடைய இந்து புராணங்களில் சிவபெருமானின் திருவுருவ படங்களையோ அல்லது சிவபெருமானின் சிலைகளையோ எப்படி நாம் வைத்து வழிபட வேண்டும், நம்முடைய பூஜை அறையில் அதற்கு எப்படி வழிபாட்டு முறையை மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபட வேண்டும், சுவாமியினுடைய திருவுருவ படங்களுக்கு எந்த மாதிரியான பூக்கள் வைத்து வழிபட வேண்டும், பிரதோஷ நாட்களில் சிவபெருமானின் படங்களுக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபட வேண்டும், இப்படி பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் கூறப்பட்டிருக்கிறதுங்க. அதனால நம்முடைய சிவபெருமானின் புகைப்படங்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுகின்றோம் என்றால் கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து நீங்களும் சிவபெருமானின் அருளை பெற்று வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி நாம் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருகின்றோம் என்றால் சிவன் கோவிலிலே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தினை, அதாவது அந்த திருநீற்றினை நாம் கண்டிப்பாக நம்முடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் புகைப்படத்திற்கு வைத்து அதை நாம் முழுமனதாக வழிபட வேண்டுங்க. ஏன்னா சிவபெருமான் கருவறையில் இருந்தாலும் சரிங்க, நம்முடைய பூஜை அறையில் இருந்தாலும் சரிங்க, நமக்கு எப்போதுமே உறுதுணையாக இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால நம்ம எப்போவுமே சிவன் கோயிலுக்கு சென்று வந்தோம் என்றால் சிவன் கோவிலில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிரசாதமாக இருந்தாலும் சரி, அதை நம்முடைய பூஜை அறைக்கு கொண்டு வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானி படத்திற்கு முன்பாக அதை வைத்து நாம் வழிபட வேண்டுங்க. சிவபெருமானே நம்முடைய இல்லத்திற்கு வந்து நம்முடன் இருந்து நம்மை காப்பாற்றுகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே மாதிரி மாதம் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாட்களில் சிவபெருமானின் திருவுருவ படத்திற்கு மலர்கள், பழங்கள் எல்லாம் வைத்து சிவபெருமானை முழுமனதாக மனதிலே நிலைநிறுத்தி விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் குறைவு என்பது இருக்கவே இருக்காதுங்க. சிவபெருமானின் அருள் என்பது அவர்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. எப்படிப்பட்ட எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதல் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு நிறைவேறும். அதனால பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வீட்டில் வைத்து வழிபடுவது மிக மிக ஒரு நல்ல பலனை தரும். மகா சிவராத்திரி நாட்களில் சிவபெருமானின் திருவுருவ படங்களுக்கும் சரி, சிவபெருமானின் சிலைகளுக்கும் சரிங்க, நாம பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றோம் என்றால் நம்முடைய இல்லத்தில் மகிழ்ச்சி என்பது குறைவில்லாமல் இருக்குங்க. சிவராத்திரி அன்று நாம் முழுவதுமாக விரதம் இருந்து சிவபெருமானின் மந்திரங்களான ஓம் நமச்சிவாய, எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இந்த ஒரு சாதாரண இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி மனதிலே அந்த நாள் முழுவதும் சிவபெருமானை நினைத்து கொண்டே நீங்கள் விரதம் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டுள்ள நம்முடைய வீட்டில் உள்ள பூஜை அறையில் சிவபெருமானின் எந்த மாதிரியான புகைப்படத்தினை வைத்து நாம் வழிபட வேண்டும், அதை எப்படி முறையாக வழிபட வேண்டும், சிவபெருமானின் புகைப்படத்திற்கு மலர்கள் வைத்து எப்படி வழிபட வேண்டும், நைவேத்தியங்கள் என்னென்ன வைக்க வேண்டும், அதே மாதிரி சிவபெருமானின் திருவுருவ படங்களாக இருந்தாலும் சரி, சிலைகளாக இருந்தாலும் சரிங்க, எந்த திசையில் வைத்து வழிபட வேண்டும், இப்படி பல தகவல்களை இந்த பதிவில் நான் கூறியுள்ளேன். நீங்களும் சிவபெருமானுடைய திருவுருவ படங்களை வீட்டில் வைத்து வழிபட்டு எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருளை பெற்று வாழ்வில் நோயில்லாமல் செல்வ வளங்களை பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம பதிவிற்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு ஆன்மீக பதிவினை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். ஓம் நமச்சிவாய.